அந்த நிலைமைக்கு கூட்டணி கட்சிகள் ஆகிவிட்டன. இது பாஜகவுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும், முக்கியமா பாஜகவுக்கு பொருந்தும். அதனால தான் ஒடிஷால அவங்க கூட்டணி இல்லாம தனியா நின்று ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. எங்களுக்கு 26 முக்கியம் இல்லைன்னு நீங்க இருக்கவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்கன்னா அப்புறம் ஜென்மத்துக்கு எதுவுமே மக்களுக்கு நீங்க முக்கியம் இல்லைன்னு ஆயிருவீங்க. ஆனா அதை மாத்தியது அண்ணாமலை. தனியா நின்று பார்லிமெண்ட்ல 10% வாங்கினது அதிமுகவுடைய கொடி கரவேட்டி. இல்ல அண்ணாமலை தான் கூட்டணியை உடைச்சார் அப்படின்னு சொல்றீங்களே. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே இங்க சொல்லல இந்த மாதிரி எங்க தொகுதியிலங்க மைனாரிட்டி ஓட்டு 40,000 ஓட்டு அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏன் சார் பாஜகவோட போய் சேர்ந்தீங்க, நீங்க நல்லவர் தான் சார், அவங்களோட சேர்ந்துருக்கீங்க, என்னங்க பண்றது எக்ஸ்ட்ரா லகேஜ்னு சொன்னோம். பாஜகவோட சேர்ந்ததுனாலதான் நாங்க தோத்து போனோம், இல்லாட்டா நான் எம்எல்ஏவா சட்டசபைக்கு போயிருப்பேன் சொன்னாரா இல்லையா அண்ணன் ஜெயக்குமார்? இதை கேட்டீங்கன்னா இருக்காரு இல்ல, இதை கேட்டுக்கிற பிறகு கூட்டணியில இருக்கணும்னு அசிங்கமா இல்ல உங்களுக்கு? பாஜகவுக்கு உங்களோட சேர்ந்ததுனாலதான் தோத்து போனோம் எத்தனை பேர் பேசினாங்க அதிமுக இருந்து? அதையெல்லாம் விட்டுட்டு இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஃபார்முலா A B C அப்படின்றது விளங்கிரும்.